ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான நைட் டயத்துக்குரிய சூப்பு தான் பார்க்க போகிறோம். சூப்பு ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் சத்துக்கள் அதிகமானது. மெயினாக நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த சூப்பு நம்ம ஊரில் ரொம்ப ஒரு 5 ரூபா 10 ரூபாயிலே கிடைக்கிற பொருளை வச்சு செய்ய போகிற சூப்பு. விலை கம்மியான சூப்பு தான், ஆனால் ஹெல்த்தியான நம்ம தொப்பையை ஃபாஸ்ட்டாக கரைக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். வாங்க சிம்பிளான சூப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்ன நம்ம ஊரில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்க போகிற சூப்புன்ட்டு ரொம்ப பில்டப் அப்படின்றதுலாம் நினைக்க வேணாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, வெண்பூசணியும் சர்க்கரை பூசணியும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பு பார்க்க போகிறோம். நீர்க்காய்களை அதிகமாக எடுக்கும்போது நம்மளோட ஃபேட் பேர்னிங்கும் சரி, ஆர்கனை சுற்றி இருக்க கொழுப்புகளும் ஃபாஸ்ட்டாக கரையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓவர் வெயிட் இருக்கவங்க, அப்படியே வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டஃபாக நின்றுச்சு எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீர்க்காய்களை அதிகமாக எடுக்கிறது, நைட் டயத்தில் சூப் எடுக்கிறது, நைட் டயத்தில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பொருட்கள் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபேட் லாஸும் நடக்கும். அதே நேரத்தில் உங்களோட தொப்பைகளும் குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பூசணி சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூசணிக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ற போது சர்க்கரை பூசணி, வெள்ளை பூசணி. சர்க்கரை பூசணி ஒரு 150 கிராமும், வெள்ளை பூசணி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பரங்கிக்கான்பாங்க. அதுக்கப்புறம் அது கூட போகிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். குடமிளகா அரை குடமிளகா எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு ஒரு 5 பூடு இருக்க மாதிரி, இஞ்சி ஒரு சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், கொத்தமல்லி தழை, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, தண்ணி 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு பூசணிக்காய் போட்டுக்குவோம். வெண்பூசணி சர்க்கரை பூசணி 2 போட்டுக்கலாம். இப்போ இதில் பாசிப்பருப்பு போடலாம். வெங்காயத்தை நான் 2 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். குடமிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா, பாதி கொத்தமல்லி தழை மட்டும் போடுங்க. நான் காம்பு இருக்கிற மாதிரி சேர்ந்து தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை இருக்க மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு கிண்டிடலாம். இப்போ இதை குக்கரில் நம்ம 3 விசில் வச்சிடலாம். நீர்க்காய்கள் டக்குன்னு வெந்துடும், அதனால் 3 விசில் வச்சாலே போதுமானது. அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிம்மில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆவி அடங்கிடுச்சு. அதே மாதிரி இதை மிக்சியில் போட்டு அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, மற்ற வச்சு கடைஞ்சாலே போதும். நீர்க்காய்களுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது சூப்பராக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கடைஞ்சி விட்டுக்கோங்க, போதுமானது. நம்ம இப்போ இதில் தாளிச்சிடலாம். சூப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அப்படின்றது இதுக்கு 2 டீஸ்பூன் வரும். 20 கலோரி தான் வரும். கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிச்சாச்சு. இதை சூப்பில் இறக்கிடலாம். சூப்பில் கொட்டிடுறேன். இல்லை காரத்துக்கு மிளகுத்தூள் நான் இது பண்ணுறேன். கொத்தமல்லி தழை. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நைட் டயத்துக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது பயங்கர ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு பசிக்காது. நீர்க்காய்கள் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற காய்களில் வச்சு நம்ம சூப்பு செய்யும்போது தொப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பெற்றுக்கிட்டவங்களோட வயிறு பொதுவாக நார்மல்னாலும் சரி, சி செக்ஷன்னாலும் சரி, வயிறு நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும். அந்த கழிவுகள் நம்மளுக்கு வெளியே போய் வயிறு காற்றெல்லாம் வெளியே போய் உள்ளே அடங்கணும் அப்படின்னு நம்ம அதிகமாக நீர்க்காய்களை எடுத்துக்கணும். ரொம்ப அந்த நேரத்தில் பசிக்கும். அப்போ நம்ம அதிகமாக சாப்பாடு எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர வயிறு வைக்காது. எனக்கு அதுதான், எனக்கு ரொம்ப பசிக்கும். 5 இட்லி 7 இட்லி தான் நான் சாப்பிட்ருக்கேன். அப்படி இப்போ அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் திரும்பி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பசியை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் சவுச்சவ், ஒரு நாள் சொரக்காய், ஒரு நாள் பூசணிக்காய், இந்த மாதிரி சூப்பு போட்டு வச்சுருவாங்க. இந்த சூப்பை 3 வேளையும் நான் குடிப்பேன். சாப்பாடும் சாப்பிடுவேன், சூப்பும் குடிப்பேன். அதனால் என்ன அப்படின்னா, எனக்கு சி செக்ஷன் பண்ணாலுமே எனக்கு அப்போலாம் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு அப்படின்றது இல்லை. ஃபுல்லாமே நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணேனான்னு கேட்டால் கிடையாது. வாக்கிங் போனேன். அதாவது நீர்க்காய்கள்னால செஞ்ச சூப்பை தான் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்தா முடி கொட்டிடுன்னு வேறு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அப்போ தான் முடி வேறு அடர்த்தியாக வளர்ந்தது. முட்டிக்கு வந்துருச்சு முடி. இந்த சூப்போட மகிமை அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது.
நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அது மாதிரி நம்ம தொப்பை மெயினாக வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் தொப்பை நல்லா குறையுங்க. ஏன்னா நான் இதை அனுபவபூர்வமாக சொன்னதுனால தான் எப்போயுமே நான் அதிகமாக உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா நீர்க்காய்கள் எடுத்துக்கோங்க. குழந்தை பெற்றவங்க நீர்க்காய் எடுத்துக்கிட்டால் குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீர்க்காயின நீர் சத்து அதிகம் உள்ள காய்கள், அதை எடுத்தால் குழந்தைங்களுக்குலாம் ஜலதோஷம் பிடிக்கவே பிடிக்காது, நம்மளுக்கும் ஜலதோஷம் பிடிக்காது. அதை ராவாக எடுக்காமல் இந்த மாதிரி சூப்பாக எடுக்கிறது, பாசிப்பருப்பு போட்டு கட்டியாக கூட்டாக எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு அப்போ வர்ற தொப்பைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. எந்த வித தொப்பையும் நம்மளுக்கு இருக்காது. சூப்பராக ஈஸியாக கரைச்சிடலாம் ஃபுட்டு மூலியமாகவேவும். கண்டிப்பாக இந்த 2 விதமான பூசணிக்காய் சூப் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.